இப்போது நம்ம மீசியோடென்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். மீசியோடென்ஸ்னால் வேறு எதுவுமே இல்லை. இஸ் அ டைப் ஆஃப் மீசியோடென்ஸ் இஸ் அ டைப் ஆஃப் எக்ஸஸ் டூத் ப்ரெசன்ட் இன் தி சென்ட்ரல் இன்சிசார். ரெண்டு சென்ட்ரல் இன்சிசாருக்கு நடுவில் வந்து ஒரு எக்ஸஸ் டீத், சூப்பர் நியூமரரி டீத் முளைக்கிறது தான் வந்து மீசியோடென் அப்படின்னு சொல்கிறாங்க. மோஸ்ட் காமனாக வந்து சூப்பர் நியூமரரி டூத் அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் இஸ் அ டைப் ஆஃப் எ ஸ்மால் பெக் ஷேப்ட் அண்ட் கோனிக்கல் பெர்மனன்ட் டீத். இஸ் அ ஈக்குவலன்ட் ஸ்டேஜ் ஆஃப் பெர்மனன்ட் இன்சிசார். அதாவது பெர்மனன்ட் இன்சிசாரோட ஸ்டேஜஸ் அது கூடயே வந்து வளர்ந்து வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இன்வெர்ட்டட் போர்ஷன் இந்த மாதிரி இன்வெர்ட்டட் போர்ஷனாக வளர்ந்து வருது. அண்ட் இஸ் அ டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் பெர்மனன்ட் இன்சிசார். ரெண்டு இன்சிசாருக்கு நடுவில் ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் வருதுதா, அதுதான் வந்து சொல்கிறாங்க. இது வந்து ரேர்லி டிலேடு எரப்ஷன். இது ஒரு டைப் ஆஃப் எரப்ஷன்லேயே வந்து அது கூடயே வந்து வளரும். ஆனால் அந்த ஸ்டேஜஸ்க்கு அப்புறம் கொஞ்சம் நாள் கழித்து தான் வந்து இந்த எரப்ஷனே வந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் த கேசஸில் வந்து நார்மலி இன்க்ளைண்டாக வந்து இருக்கும். இந்த பெர்மனண்ட் மீசியோடென்ட் இன்சிசாருக்கு நடுவில் இருக்கிற ஒரு டூத் தான் வந்து மீசியோடென்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரி எக்ஸஸாக வந்து ஒரு ரூட் வந்து இப்படி இருக்கா, அதுதான் மீசியோடென்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். தேங்க்யூ.